ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பால்கறி. பால்கறினாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முக்கியமாக ஸ்ரீலங்கன் டிஷ். நீங்கள் இதை மீன் குழம்பு, காரக்குழம்பு செய்யும்போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கிலோ பீட்ரூட்டை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4-5 பச்சை மிளகாய் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நாம் இதில் மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது, அதனால் பச்சை மிளகா தான் காரத்துக்கு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 மூடி தேங்காயில் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் திக்காக எடுத்துருக்கிறேன். செகண்ட் பாலும் கொஞ்சம் திக்காக இருக்கும். 3வது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி 3 விதத்தில் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க. ரொம்ப கொஞ்சமாக இருக்கணும், 1 ஸ்பூன் போல் போதும். ஒரு ஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க தாளிக்கிறதுக்கு. இதுக்கு கடுகெல்லாம் தேவையில்லை. வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குங்க. இது லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை எடுத்து போடுறீங்க. பச்சை மிளகாயம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மிச்சம் இருக்க கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுருங்க. பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்ன்றனால நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இப்போ இது வந்து 3வது பால் தான், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த பாலை ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு வேக வச்சுருங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்தது பத்தாது. திருப்பி அந்த 2வது பால் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ரெண்டாவது பால் விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே வெந்துடும். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் தலைப்பால் எடுத்து விட்டுக்குங்க. தலைப்பால்னால் அந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து விட்டுக்குங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தலைப்பால் விட்டதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த மாதிரி சுண்டிடும். சுண்டினதுக்கப்புறமேட்டு 1/2 லெமனை அதில் புழிஞ்சு விட்டுருங்க. சீடை எடுத்துகிட்டு நீங்கள் புழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பால்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு பிரட்டி ஊட்டினாலே அவங்க சும்மாவே சாப்பிட்ருவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பச்சை மிளகாயை குறைச்சி போட்டுக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Priya. Thanks for watching Sweet and Spice.